ட்ரிக் நம்பர் 37 தான் பாக்குறோம். இதுல வந்து பாருங்க வேவ் லெங்த் இன் டிரான்சிஷன். ஒரு எனர்ஜி லெவல்ல இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது அதனால கிடைக்கக்கூடிய வேவ் லெங்த் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து பாருங்க. அது ஃபார்முலா என்ன? வேவ் லெங்த் லாம்டா. வேவ் லெங்த் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/r * n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். நமக்கு வந்து என்னன்னா வேவ் நம்பருக்கான ஃபார்முலா இருக்குல்ல, அது அப்படியே வந்து ரிவர்ஸ் எழுதிருக்கும். சரியா? வேவ் நம்பர் என்ன? 1/λ = r * 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர் வரும். அதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி லாம்டாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். என்ன? 1/r * n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். இப்போ வந்து பாருங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. If an electron in a hydrogen atom jumps from third orbit to the second orbit, it emits a photon of wavelength. அப்ப ஒரு ஹைட்ரஜன்ல என்ன ஆகுது? நமக்கு ஒரு ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம் ஜம்ப்ஸ் ஃப்ரம் தேர்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் ஆட்டம்ல தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அது எமிட் பண்ணக்கூடிய போட்டானோட வேவ் லெங்த் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन. இப்போ வந்து பாருங்க நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லிட்டேன்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம்? 1/r இன்ட்டு எப்பயுமே வேவ் லெங்த்ல வந்து ஆரோட வேல்யூ கீழே டினாமினேட்டர் தான் வரும். நியூமரேட்டர்ல கொடுத்தா அதை சூஸ் பண்ணக்கூடாது. வேவ் நம்பர்னா நியூமரேட்டர்ல வரும். அதுவே வேவ் லெங்த் அப்படின்னா என்ன வரும்? டினாமினேட்டர்ல இந்த ஆரோட வேல்யூ வரும். ஓகே, அதுக்கு அடுத்து 1/r இன்ட்டு என்ன சொல்றாங்க? n1 ஸ்கொயர். n1 ஓட வேல்யூ வந்து நமக்கு 2. சரியா? அப்ப 2 ஸ்கொயர் இன்ட்டு இது n2 ஓட வேல்யூ வந்து பாருங்க 3. அப்ப 3 ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். பாருங்க n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். இத போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வருது? 1/r இன்ட்டு 2 ஸ்கொயர்னா என்ன வரும்? 4 வரும். 3 ஸ்கொயர்னா 9 வரும். டிவைட் பை 9 மைனஸ் 4 போடுங்க. அப்போ 1/r இன்ட்டு 36 டிவைட் பை 5. அப்ப 36/5r அப்படிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரியான क्वेश्चंस நீங்க பிராக்டிஸ் பண்ணனும்னா நீங்க 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 37 அப்படிங்கறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட ஃபார்வர்ட் பண்ணுங்க.